News7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். திருச்சியில் திருநங்கைகள் கொண்டாடும் பொங்கலை பற்றி மகாலிங்கம் திருச்சியிலிருந்து அவர் நேரலையில் செய்திகளை வழங்க காத்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். மகாலிங்கம், சொல்லுங்க, திருநங்கைகள் ஒன்று கூடி பொங்கல் விழாவை அங்க எப்படி கொண்டாடிட்டு வராங்க, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம் அனிதா. அதாவது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளாம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் திருநாள் மிக மகிழ்ச்சி அளிக்க மக்கள் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்போ இந்த பொங்கல் திருநாள் திருச்சியை பொறுத்த மட்டில் பார்த்தால் மிக அதிகமாகவே கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிறது. பள்ளி கல்லூரிகள் இன்று விடுமுறை என்பதால் நேற்றே இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை கொண்டாடியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இப்போ தற்பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதே போல் இந்த பொங்கல் கொண்டாட்டம் திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு வருகிறார்கள். அதிகாலையில் எழுந்து வண்ண கோலமிட்டு அதன் பிறகு புனித நீராடி பின்னர் புது ஆடைகளை, அதாவது பாரம்பரிய வேட்டி சேலைகளை அணிந்து கொண்டு முக்கிய ஆலய ஸ்தலங்களில் வழிபட்டு பின்னர் பொங்கல் வைத்திருந்தனர். இது மட்டுமின்றி திருச்சி மாவட்டத்தில் பொறுத்தமட்டில் டெல்டா மாவட்டம் முழுவதும் இங்கே திருச்சியிலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுவதால் தற்பொழுது இந்த பொங்கல் கொண்டாட்டம் இங்கே மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. வெளி மாநிலங்களில் இருந்தும் இங்கே பொங்கல் கொண்டாடுவதற்காக தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கு வருகை புரிந்துள்ளனர். இது மட்டுமின்றி இப்போ இந்த சமூகத்தில் மூன்றாம் பாலினமாக இருக்கும் திருநங்கைகள் இப்போ பொங்கல் கொண்டாடி வருகின்றனர். அது காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ பொங்கல் வைத்து தற்பொழுது பொங்கல் வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். இவர்களுடைய இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக அவர்களோட தோழிகளும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்து இப்போ தற்பொழுது இந்த பொங்கலை வைத்து கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். இப்போ அதிகாலையில் வைக்கப்படும் பொங்கல் வைக்கப்பட இருந்தது. ஆனால் அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வெளி மாநிலங்களிலிருந்து வருகை தருவதில் தாமதமானதால் தற்பொழுது இந்த மாலை நேரத்தில் தற்போது பொங்கலை வைத்து கொண்டிருக்கின்றனர். இது மட்டுமின்றி இந்த சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த பொங்கல் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சமூக செயற்பாட்டிற்கான அடிமை தலைக்கலை அகற்றவும் என்ற ஒரு இயக்கம் இங்கே தற்பொழுது இருக்கிறது. இதனுடைய தலைவி அவர்கள் கஜோல் அவர்கள் தலைமையில் இந்த பொங்கல் வழிபாடு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இவர்கள் மட்டும் ஆடி பாடி கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். இது குறித்து இந்த அமைப்பினுடைய தலைவி அவர்கள் கஜோல் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம், இது இப்போ எத்தனாவது வருஷமாக இந்த பொங்கலை நீங்கள் கொண்டாடுறீங்க? இது நாங்கள் 4th இயர் செலிப்ரேஷன் பண்ணுறோம். இது திருநங்கைகள் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த விசேஷத்தை பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4th இயர். இப்போ எந்தெந்த ஊர்லேருந்து இந்த உங்கள் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க? என்னுடைய நண்பர்கள்னு சொல்ல முடியாது, இவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்கள். என்னுடைய பொண்ணு, என்னுடைய அம்மா, என்னுடைய பாட்டி அப்படின்னு எங்கள் திருநங்கைகளுக்குள்ளார இருக்கக்கூடிய உறவு முறையிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, சென்னை, சேலம், திருச்சி 4 ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த பொங்கல் திருநாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி மகிழ்ச்சி அளிக்கிறதா? நிச்சயமாக மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நிகழ்ச்சி. நம்ம இயற்கை இப்போ ரொம்ப அழிஞ்சிட்ருக்கு. அதில் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் எவ்வளோ நாள்லாம் இருக்கும்னு தெரியல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. இனி பொங்கல்லாம் கூட எப்படி வரும், எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறது தெரில. ஸோ அதை நாங்கள் கருத்தில் கொண்டு தான் இந்த வருஷம் கொஞ்சம் அப்படி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இப்போ மரம், செடி, கொடி எல்லாமே அழிஞ்சிட்ருக்க ஒரு டைமிங்கில் இந்த மாதிரி விசேஷம்லாம் இயற்கையிலே இருக்க பொருளெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய இந்த விஷயம் எப்படி வரும்னு தெரியல. அதுக்காக செஞ்சுட்ருக்கோம். சந்தோஷமாக இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புது விஷயமா இப்போ ஒரு திருநங்கைகள் ஒரு சத்தீஸ்கர் மாநில இதில் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது குறித்து கொஞ்சம். ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு விரும்புகிறேங்க. நம்ம நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எம்பி சிவா அவங்க ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. திருநங்கைகளுக்கு நிறைய சலுகைகள் வேணும், நிறைய சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் வேணும்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய திருச்சி சிவா எம்பி அவர்கள் ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பில்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இது படிப்படியாக இப்போ தான் ஆரம்பமாகுது. இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சரில் நல்ல ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம் கிடைக்கும். அதாவது இந்த பொங்கல் பொங்குவது போல இவர்களுடைய திருநங்கைகளுடைய வாழ்க்கையிலும் மற்ற அனைத்து துறைகளும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை தெரிவிக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகையின் போது அந்த கலாச்சாரங்களை பேணி காக்கும் வகையில் தற்போது நடைபெற்று வரும் இந்த விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளில் ஒரு கற்பதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. அனிதா.